கோவை சாய்பாபா காலனி கருணாநிதி நகர் பகுதியில் நடைபெற்ற இலவச கண் மற்றும் பல் சிகிச்சை முகாமை 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா ரவி துவக்கி வைத்தார். கோவை மாநகராட்சி 45வது வார்டு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள கருணாநிதி நகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், கோவை மத்திய மண்டலம், வாசன் கண் மருத்துவமனை மற்றும் தேவி ஆப்டிகல்ஸ் ஆகியோர் இணைந்து இலவச கண் மற்றும் பல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முன்னதாக இந்த முகாமை 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா ரவி, பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் ஜே முகமது ரஃபி ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். துவக்க நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ஏ அபுதாஹிர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹமான், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், மனிதநேய மக்கள் கட்சி தலைமை செயலக பிரதிநிதி அனல் அக்பர், திமுக நிர்வாகி பத்மநாபன், பல்சமய நல்லுறவு இயக்க தகவல் மற்றும் அணி செயலாளர் அபுதாஹிர், கோவை தல்ஹா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் அனைவருக்கும் கண் பரிசோதனை, தரமான கண் கண்ணாடிகளை குறைந்த விலையில் வழங்குவது, ரத்த மாதிரி கண்டறிதல் மற்றும் பல் மருத்துவ முகாம் போன்றவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள வஉசி வீதியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமிற்கு சென்ற கவுன்சிலர் பேபி சுதா அங்குள்ள பெண்களிடம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதன் அவசியம் குறித்து கூறினார். வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே. 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மனிதநேய மக்கள் கட்சி என்றாலே ஒரு மனித நேயத்திற்காக கடந்த 16 வருடங்களாக மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் மதங்களை கடந்து மனித நேயத்திற்காக தொடர்ந்து 16 ஆண்டு காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அது கோவை மாவட்டத்திலே மிக சிறப்பான நிர்வாகிகள் ஒரு உதவி என்று கேட்டால் ரத்தமாக என்றாலும், ரத்த தானம் என்றாலும், ஆம்புலன்ஸ் என்றாலும் அந்த மக்களுக்கு உடனடியாக அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயக்கமாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. இன்று கே நகர் பகுதியில் இன்று 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இங்கே ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில், இங்கே அதிகமா ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. எங்களுடைய அன்பு சகோதரி 45வது வார்டு பேபி சுதா ரவி அவர்களை அழைத்து, என்னையும் அழைத்து ஒரு சிறப்பான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் கண் சிகிச்சை முகாம் நடத்தி அவர்களுக்கு உடனடியாக கண்ணாடி கொடுத்து, அதே மாதிரி பல் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த பணி இறைவனுக்கு பிடித்தமான பணி. இந்த பணியை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி பேபி சுதா ரவி அவர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் அனைவருக்கும், உங்கள் கே நகர் பகுதியில் இருக்கும் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கோவை மத்திய மாவட்டம் சாய்பாபா காலனி நகரில் சிறப்பாக எப்போது வாசன் கண் மருத்துவமனை மற்றும் தேவி ஆப்டிகல்ஸ் இணைந்து நடத்தும் மனிதநேய மக்கள் கட்சி 16வது ஆண்டு விழாவில் சிறப்பாக கண் சிகிச்சை முகாம் மற்றும் பல் சிகிச்சை முகாம், அக்குபஞ்சர் முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியையும் 45வது வார்டு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.